ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லிட்டிலாக கைஸ் சினிமாவில் கூட இவ்வளோ சஸ்பென்ஸ் ட்விஸ்ட்லாம் இருக்காது. ஆனால் இந்த சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரேடில் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் ப்ரீஃபாக இந்த ட்ரேடோட சம்மரியை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் சிஎஸ்கே கிட்ட தான் சஞ்சு ட்ரேடுக்கு ஆஃபர் பண்ணாங்க. அதுக்கு ரிட்டனாக ஜட்டு, ருத்து இல்லை டூபே இவங்க 3 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரேடை நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை சிஎஸ்கேக்கு வச்சிருந்தாங்க. அதுக்கு சிஎஸ்கே நாங்கள் ஆல் கேஷ் டீல் வேணும்னா கொடுத்து நாங்கள் சஜ்ஜு வாங்கிக்கிறோம், ஆனால் எங்கள் பிளேயரை நாங்கள் இன்னொரு டீம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஆர்ஆர் சிஎஸ்கே விட்டு மற்ற டீம்ஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ட்ரிஸ்டன் சப்ஸ்க்காக டிசியோட ஏற்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை கொஞ்சம் ப்ராமிசிங்காக தெரிஞ்சு, ஆனால் கடைசியில் டிசியோ நாங்கள் எங்கள் மார்க்கெட் பிளேஸை வேறு டீம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடை கேன்சல் பண்ணிட்டாங்க. திரும்பவும் சஞ்சு ட்ரேடுக்காக சிஎஸ்கே ஒரு ஆல் கேஷ் டீல் ஆர்ஆருக்கு அப்ரோச் பண்ணிக்காங்க. ஆனால் ஆர்ஆர் போன வாட்டி மாதிரியே ஒரு பிளேயர் டு பிளேயர் ட்ரேட்னா இந்த ட்ரேட் நடக்கும்னு சொன்னதுனால சிஎஸ்கேவும் மனசை கல்லாகிட்டு ஜடேஜாவை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் ஆர்ஆர் ஜடேஜா மட்டும் எங்களுக்கு போதாது, பிரேவிஸும் எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிஎஸ்கே நோ சொல்லிட்டு ஜடேஜா கூட சேர்த்து சாம் கரன் வேணும்னு நாங்கள் தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஆர்ஆர் பிரேவிஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஜடேஜா அண்ட் பத்திரனாவையாச்சும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிஎஸ்கே என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஆன்சர் நம்ம யாருக்குமே எந்த சோர்ஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கல. நான் கூட என்ன நினச்சேன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, சிஎஸ்கே அவ்வளோலாம் போக மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, பத்திரனாவோட மேனேஜர் அவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு கைஸ். ஒரு பிங்க் கலர் பேக்ரவுண்ட் போட்டு லோடிங்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. இது சோசியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான கிளாஸை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லை கைஸ், பத்திரனா அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஸோ கன்ஃபார்மாக ஜடேஜா கூட பத்திரனா தான் போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரேடுக்கு ரிலேட்டடாக சஞ்சு சாம்சனுக்காக இது வரைக்கும் 3 சினரியோஸ் கிரியேட் ஆயிருக்கு. சிஎஸ்கே யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 சினரியோஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த சேனல் இப்போ தான் கைஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இப்போ அந்த 3 சினாரியோ நம்ம பார்க்கலாம். சினாரியோ நம்பர் 1, கிரிக் பஸ்ல ரிப்போர்ட் பண்ண மாதிரி ஜடேஜா அண்ட் பிரேவிஸையும் ஆர்ஆர் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை வாங்குறது. இந்த ஒரு ட்ரேட் நடந்தா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்காதுன்னு தான் கைஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல ஆர்ஆருக்கு தான் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. சிஎஸ்கேக்கு சஞ்சு வரது ஒரு அட்வான்டேஜா இருந்தாலும் அவங்க ஏற்கனவே அவங்க டீமோட பெஸ்ட் ஆல்ரவுண்டரை கொடுக்குறாங்க. இதுல அவங்க டீமுக்கு போன வருஷம் ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கையா இருந்த பிரேவிஸையும் கொடுத்தா அது சிஎஸ்கேக்கு தான் ஒரு பெரிய லாஸா இருக்கும். ஸோ சிஎஸ்கே பிரேவிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா ஜடேஜாவை மட்டும் கொடுப்பாங்க. இல்லைன்னா அடுத்த 2 சினாரியோஸ்ல ஏதாவது ஒன்று நடக்க தான் வாய்ப்பு இருக்கு. சினாரியோ நம்பர் 2, ESPN கிரிக் இன்ஃபோல ரிப்போர்ட் பண்ண மாதிரி ஜடேஜா அண்ட் சாம் கரனையும் கொடுக்கறது ஃபார் சஞ்சு சாம்சன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கே ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா இதுதான் ஒரு வேல்யூவான டீலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஏன் சொல்றேன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் சிஎஸ்கே டீம்ல சாம் கரன் ஃபிட் ஆக மாட்டாரு. அவர் முன்னாடி மாதிரி ஒரு பின் ஹிட்டரா ஆடுறது கிடையாது, ரொம்பவே ஸ்லோவா ஒரு சென்சிபிளான சாம் கரனா தான் ஆடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல கைஸ், முன்னாடி மாதிரி இந்த 2020-21 இருந்த மாதிரி அவரோட போலிங் கிடையாது, ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு, நிறைய அடி வாங்குறாரு. ஸோ அவரை ரிலீஸ் பண்றதுக்கு சிஎஸ்கே அவரை ட்ரேட் பண்றதே ஒரு நல்ல ஆப்ஷனா தான் நான் பாக்குறேன். ஸோ இட்ஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் த டீம். ஸோ இந்த ட்ரேட் நடந்தா ரொம்பவே நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சினாரியோ நம்பர் 3, கிவிங் ஜடேஜா அண்ட் பத்திரனா ஃபார் சஞ்சு சாம்சன். இது கண்டிப்பா ஆர்ஆருக்கு ஒரு வின் ட்ரேட் தான் சொல்லணும். சங்கக்கார டீம்ல திரும்ப வந்ததுனால அவர் பத்திரனா வந்தா நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாரு. ஸோ இட்ஸ் அ வின் ட்ரேட் ஃபார் ஆர்ஆர். பட் சிஎஸ்கேக்கு இது வின்னுமே சொல்ல முடியாது, லாஸ்னுமே சொல்ல முடியாது. எதனால சொல்றேன்னா, பத்திரனாவோட ஃபார்ம் ரீசெண்ட் டேஸா ரொம்பவே போரா இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா ஆன எல்லா மேட்சஸ்லயும் அவரோட எக்கானமி ஓவர் 10ல தான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் வீடியோல நானே சொன்னேன், பத்திரனாக்கு நம்ம ஓவர் பே பண்றோம், அவர் ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் சீப்பரா வாங்கினா அது டீமுக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருந்தேன் என் வீடியோல. ஃபார்ம் இஸ் டெம்பரரி பட் கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்னு ஒரு சேயிங் இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல, அதை நான் ரொம்பவே நம்புவேன். பத்திரனாவை கொடுத்தா நம்ம ஆக்ஷன்ல எக்ஸ்ட்ரா ஒரு 13 கோடி வரதான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. பட் பத்திரனா நம்ம க்ரூம் பண்ண பையன், அவருக்கு இன்னும் 1 இயர் சான்ஸ் கொடுத்து அவரோட பழைய ஃபார்முக்கு திரும்ப வர நம்ம ட்ரை பண்ண வைக்கலாம். பத்திரனாவை சிஎஸ்கே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் சிஎஸ்கேவும் நினைக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எது பெஸ்ட்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு ஆல் கேஷ் டீல் நடந்தா தான் நல்லா இருக்கும்னு நானும் சொல்லுவேன். பட் அது நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான் கைஸ். பட் டீமுக்கு எது நல்லதா இருக்கும்னா, கிவிங் ஜடேஜா அண்ட் சாம் கரன் ஃபார் சஞ்சு சாம்சன் தான் ஒரு டீமுக்கு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். பட் சோசியல் மீடியால நடக்கிற விஷயங்கள், அதுவும் பத்திரனா மேனேஜரோட ஸ்டோரியெல்லாம் பார்த்தா பி ரெடி கைஸ், ஐபிஎல்லே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரேடை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிஎஸ்கே பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் பண்றதுல அவங்களுக்கும் அட்வான்டேஜஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இப்போ சிஎஸ்கே டைரக்டா ஸ்வாப் பண்றதுனால அது அவங்களோட ஆக்ஷன் பர்ஸை எந்த விதத்திலையுமே பாதிக்காது. பிகாஸ் ஜடேஜாவும் சாம்சனும் 2 பேருமே சேம் வேல்யூ தான், 18 crores. ஸோ அதனால அவங்களோட ஆக்ஷன் பர்ஸ் எந்த விதத்திலுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ சிஎஸ்கே அஸ்வின், கான்வே, ட்ரிபாதி போன்ற பிளேயர்களை ரிலீஸ் பண்ணா அவங்களுக்கு ரஃபா அப்ராக்சிமேட்டா ஒரு 25 crores கிட்ட அவங்க ஆக்ஷன் பர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காவே வரும். அதை அவங்க கேமரன் கிரீன் மாதிரியான ஒரு பெரிய பிளேயர் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அதுலேயும் பத்திரனாவையும் சேர்த்து கொடுத்தா ஆக்ஷன் பர்ஸில் நியர்லி 40 crores கிட்ட வரும். அப்புறம் சிஎஸ்கே ஜாலியாக ஆக்ஷனில் போய் ஷாப்பிங் தான் பண்ணலாம் கைஸ். நெக்ஸ்ட் இயர் தலைக்கு ஒரு நல்ல ஃபேர்வெலை நம்ம கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரியான ஹார்ஷ் டிசிஷனை நம்ம எடுத்து தான் ஆகணும். கஷ்டமாக தான் இருக்கும், பட் அது பண்ணாதான் டீமுக்கு நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க guys, ஜடேஜாவை ட்ரேட் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அப்படி ஜடேஜா ட்ரேட் ஆக போறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொன்ன 3 சினாரியோல எது பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கைஸ், நான் இப்போதான் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, it's Max signing off from Whistleboard. Bye guys, have a nice day.